ரெண்டா சந்தோஷ் சொல்லுவாமா வீட்டில் சும்மா தானே இருக்கும். ஆமாம். அதான் கான்செப்ட் ரெடி பண்ணாண்டா, ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். சரி எடுத்துருவோம் மாட்டாங்க. இது ஏற்கனவே அந்த கான்செப்ட் ஒன்று சொன்னேன், அது என்னாச்சு? என்ன கான்செப்ட்? அதான் அந்த பாத்திரம் கான்செப்ட். பாத்திரம் கான்செப்ட் இன்னும் 2 ஆள் வேணும், அது வேற அமௌண்ட் வேற வேணும். செலவெல்லாம் பண்ண முடியாது, சும்மா இரு. நார்மலாக ஏதாவது சொல்லு, காசுலாம் ஒன்றும் இல்லை. சரி யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்துருவோம். டக்குன்னு ஏதாவது யோசிச்சு நீங்கள் எடுத்துருவோம். ஃப்ரீயாக இருக்கான். மூவிக்கு ஃபோன் அடிச்சு கேட்போம்மா. மூவி கால் பண்ணிட்டேன் டேய். ஏய் மூவி எங்கடா இருக்கா? வீட்டில் தான் மாமா இருக்கேன். ஏன் என்ன செய்தி? வீட்டில் தானே இருக்கா? நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன். அதான் கான்செப்ட் யோசிக்கிறேன், இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம். வீடியோ எடுக்க போகிறேன், கான்செப்ட் வேணுமா? சரி சரி சொல்கிறேன் ஃபோன் பண்ணுறேன். சரிண்ணா, என்னென்னு யோசிச்சு சொல்லு. சந்தோஷ் நான் அதை சொல்லிருக்கேன், இதை யோசிச்சு உடனே கூப்பிட்றோமான்றான். யார்கிட்ட கேட்டா? மூவிட்ட கேட்டா? கான்செப்ட். சரி 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 யோசிக்கிறான்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. மூவி ஃபோன் அடிக்கிறாங்க. கதை வந்துருச்சுறாங்க. வரலாம் வந்தீங்கன்னா வேஸ்ட்டுடா, கண்டமே உட்காந்துருக்கா. மச்சான் சொல்லிட்டா மச்சான். ஹலோ மாமா, ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன். ஒன்றும் கான்செப்ட் ஒன்றும் செட் ஆகலாமா? நீ ஏதாவது பெட்டராக யோசிச்சு வை. நான் வரேன். பஞ்சத்தில்